வணக்கம். சக்கரபுலா ஏகாதசி நல்வாழ்த்துக்கள். இந்த சக்கரபுலா ஏகாதசி நமக்கு 9ஆம் தேதி வருது. இந்த ஏகாதசிக்கு நிறைய பேர் இருக்கு. காமிகா ஏகாதசி, அப்புறம் ஸ்ரவண கிருஷ்ண ஏகாதசி, அது மாதிரி இன்னும் என்ன தேய்பிரை ஏகாதசின்னு சொல்லுவோம். இது மாதிரி நிறைய பேர் இருக்கு. நம்ம முதல்ல இந்த சக்கரபுலா ஏகாதசிங்கிற பேருக்கு என்ன அர்த்தம், ஏன் காரணங்கிறத பார்க்கலாம். இந்த சக்கரபுலா ஏகாதசி மோஸ்ட்லி பூரி ஜெகநாத் இருக்கார் இல்லையா, அங்கதான் பூரியில தான் இந்த பேர் ரொம்ப ஃபேமஸ். மத்த எல்லா இடத்துலயும் இத மோஸ்ட்லி எல்லாரும் என்ன சொல்றோம், காமிகா ஏகாதசி அப்படிங்கிற பேர்ல தான் சொல்றோம். இந்த சக்கரபுலாங்கிற பேர் என்னமோ வித்தியாசமா இருக்கு இல்லையா, அது எதனாலங்கிறத இப்ப நம்ம பார்க்கலாம். அதாவது சக்கரபுலா, சக்கரம்னாலே தெரியும், பெருமாள் கையில இருக்கிற சுதர்சன சக்கரம். அந்த இதுக்கு சுதர்சன ஆழ்வாருக்கு சிறப்பித்து கொடுக்கறதுக்காக தான் இந்த ஏகாதசிய பெருமாள் இந்த பேரை வச்சிருக்காரு போல இருக்கு. இந்த பூரியில என்னன்னா, இந்த ரத யாத்திரா நடக்கிறது இல்லையா, அதெல்லாம் முடிஞ்சிடுது. இப்போ தெரியும் நமக்கே. இந்த ரத யாத்திரா முடிஞ்ச உடனே இந்த ஏகாதசி அன்னைக்கு இருக்கு என்ன பண்ணுவாளான்னா, கோவில்ல தங்கத்துல இருப்பாராம் சுதர்சன ஆழ்வார், சக்கரத்தாழ்வார். அவரை பல்லக்குல ஏழ பண்ணிட்டு ஃபுல்லா அந்த ஊர்ல பூரியில மொத்தம் 4 பழமையான ஆசிரமம்லாம் இருக்காம். இந்த முனிவர்கள் பேர்ல எல்லாம் இருக்காம். அந்த எல்லா ஆசிரமத்துக்கும் இந்த தங்கத்துல இருக்கிற சக்கரத்தாழ்வார் போய் ஒவ்வொருத்தருக்கா அந்த ஆசிரமத்துல இருக்கிறவளுக்கெல்லாம் ஆசீர்வாதம் பண்ணி ஊர் மக்களுக்கு ஃபுல்லா தானே போய் ஆசீர்வாதம் பண்றதா இது. ஏன்னா பெருமாளுக்கே பாதுகாப்பா, பெருமாளுக்கு ஒரு ஆபத்துனா முதல்ல இவர் தான் போவார். யாரு? சக்கரத்தாழ்வார் தான். அது மாதிரி ஆன்மீக ரீதியா மக்களுக்கு இந்த இது முடிஞ்சதுக்கு அப்புறம், ரத யாத்திரை முடிஞ்சதுக்கு அப்புறம் இருக்கிற எல்லா ஆபத்துகளையும் இந்த சக்கரத்தாழ்வார் போய் தீக்கிறதா ஐதீகம். அதுக்குதான் இந்த சக்கரபுலா ஏகாதசின்னு அங்க இது பண்ற. புலான்னா பொதுவா ஹிந்தி இதுல எல்லாம் வான்னு கூப்பிடுறது. அது மாதிரி இந்த தங்கத்துல இருக்கிற சக்கரத்தாழ்வார எல்லாரும் வான்னு கூப்பிடுற மாதிரி எப்பவும் அவர் பெருமாளை விட்டு தனியா இது பண்ண மாட்டாரு. ஆனா இந்த நாள்ல மட்டும் ஃபுல்லா அந்த தங்க பல்லக்குல தங்க சக்கரத்தாழ்வார பல்லக்கில இட பண்ணிட்டு ஒவ்வொரு இடமா போய் அவர் ஆசீர்வாதம் பண்ணி மக்களுக்கு இருக்கிற பயம், பொதுவாவே சக்கரத்தாழ்வார வேண்டிண்டா நம்மளோட பயம் எல்லாமே போயிடும் அப்படிம்போம். அது மாதிரி இவர் போய் காப்பாத்துறதா ஒரு ஐதீகம். இப்ப நம்ம காமிகா ஏகாதசின்னா என்ன பேருங்கிறத பார்க்கலாம். காமிகா அப்படிங்கிற இதுக்கு என்னன்னா, எல்லா ஆசைகளையும் நிறைவேற்றி கொடுக்கறது. அதாவது என்ன, இந்த உலக வாழ்க்கைக்கு தேவையான பொருள் என்னென்ன வேணுமோ அதெல்லாமும், ஆன்மீக வளர்ச்சிக்கு தேவையானதையும் பின்னாடி இந்த உலகத்துல நல்லா சந்தோஷமா வாழ்ந்துட்டு முடிவுல எல்லாருமே எங்க போகணும்னு ஆசைப்படுவோம், பெருமாளோட திருவடிக்கு தான் போகணும்னு இது பண்ணுவோம். அவரை நம்ம மோட்சத்தை அடையணும் அப்படிங்கிற ஆசை இருக்கும்போது அதையும் நிறைவேற்றி கொடுக்கறது தான் இந்த காமிகா ஏகாதசி. இத வழக்கம் போல பெருமாள் கிட்ட யுதிஷ்டர் கேக்குறார், நீ போன ஏகாதசிலாம் ஆஷாட ஏகாதசி பத்தி எல்லாம் சொன்னேன், இந்த ஸ்ரவண மாதத்துல வர்ற தேய்பிரை ஏகாதசி பத்தி எனக்கு சொல்லுன்னு. அதுக்கு பெருமாள் சொல்ல ஆரம்பிக்கிறார் கிருஷ்ணன். அதனாலேயே இதுக்கு ஸ்ரவண கிருஷ்ண ஏகாதசி, ஸ்ரவணம்னா இந்த ஆடி மாதத்தை ஸ்ரவண மாதம் சொல்லுவோம். அதனால ஸ்ரவண கிருஷ்ண ஏகாதசின்னு இதுக்கு பேரு. கிருஷ்ணன்னா வேற ஒண்ணும் இல்ல, தேய்பிரையில வர்ற இதுன்னு அர்த்தம். இப்போ பெருமாள் ஒன்னா சொல்ல ஆரம்பிக்கிறேன். இதே கேள்விய நாரதர், நீ என்கிட்ட கேட்ட மாதிரி நாரதர் அவ அப்பா பிரம்மா கிட்ட கேட்டிருக்காரு. அப்ப பிரம்மா அவருக்கு என்ன பதில் சொன்னாரோ அததான் இப்போ நான் உனக்கு சொல்ல போறேன் அப்படின்ட்டு இவர் சொல்றார். அந்த ஏகாதசியோட மகிமை பிரம்மா கிட்ட நாரதர் கேட்டதும் என்னன்னா, தனக்கு மட்டும் தெரிஞ்சுக்கிறதுக்காக இல்ல, இந்த உலக மக்களோட பொதுவான நன்மைக்காக தான். அதே மாதிரிதான் நீயும் யுதிஷ்டா என்கிட்ட கேக்குற, நான் சொல்றேன் அப்படின்ட்டு சொல்றேன். இந்த ஏகாதசிக்கு ஒரு கதையும் இருக்கு. என்ன கதைங்கிறத பார்க்கலாம். ஒரு முன்னாடி சத்தியுகத்துல ரொம்ப நாள் திரேதாயுகம் அது மாதிரி வரும்போது, அந்த பழைய யுகத்துல என்னன்னா, ஒரு வீரர் நல்ல தனவான ஒருத்தர் இருந்துட்டு இருக்கு. ரொம்ப நல்லவர் தான் அவர். ஆனா என்னன்னா, அவர்கிட்ட ஒரே ஒரு கெட்ட குணம் என்னன்னா, கோபம். தான் ஒண்ணு சொன்னா அததான் எல்லாரும் கேட்கணும், மத்தவங்க சொல்றத கேட்க மாட்டார். அந்த கோபங்கிற அந்த ஒரே ஒரு இதனாலேயே அவரோட எல்லா நல்லதும் கெட்டு போயிடுறது. அவர் பண்றதெல்லாம் தப்பா தெரியுது. அவரோட அது வீட்டுக்கு பக்கத்து வீட்டுல ஒரு பிராமணர் கொடுத்தனும் இருக்காரு. அவரோட இவருக்கு ஏதோ ஒரு நாள் சண்டை வந்துடுறது. பிராமணர் தான் சொல்றதுதான் கரெக்டுங்கிற, இவர் இல்ல நான் சொல்றதுதான் கரெக்டுங்க. 2 பேரும் வாய் சண்டை. இதுல இவர் நல்ல வீரன் வேற இல்லையா, அவர் அப்படி அதெல்லாம் இல்ல போன்னு அப்படி சும்மா தள்ளுறாரு. இவரோட பலம் அவரால் தாங்க முடியல. அவர் விழுந்த இடத்துல என்ன இருந்ததோ தெரியல, அந்த பிராமணன் அப்படியே அந்த இடத்துலயே அந்த நேரம் மரணம் அடைஞ்சிடும். இவருக்கு ரொம்ப கஷ்டமாயிருது. ஏன்னா இவர் வேணும்னு பண்ணல, அவரை எதுவும் பண்ணணும்னு இவர் நினைக்கல.
அதனால வந்து என்ன சொன்ன, ஐயோ இது ஆயிடுத்துட்டு அவாட்டில சொல்றேன், நான் தெரியாம தான் பண்ணினேன், ஆனா இப்படி ஆயிடுத்து, அவருக்கு என்னென்ன ஆறுதோ அந்த செலவெல்லாம் காரியத்தெல்லாமும் நான் பண்ணிடுறேன், உங்களுக்கு பொருளாதார ரீதியா என்னென்ன வேணுமோ நாங்க பண்ணிடுறோம். எல்லாரும் கோபம் வருது, நீ பண்ணி இவ்வளவு தப்பா அவர் மாட்டுக்கு இருந்து வர இது பண்ணிட்டு கடைசியில நீ இப்படி சொல்றியே, நாங்க எல்லாம் ஏத்துக்க மாட்டோம், போ நீ பிராமணனை கொண்டதுனால உனக்கு பிரம்மஹத்தி தோஷம் வந்து எடுத்து அப்படின்னு எல்லாம் சொல்றேன். இவருக்கு ரொம்ப வருத்தமாயிருது. அதுலயே அவரோட செல்வம் எல்லாமே அப்படியே போக ஆரம்பிச்சிருது. ஏன்னா அவரால் சரியா தன்னோட தொழில பார்க்க முடியல, ஆரோக்கியமும் இந்த மனசுல இந்த குற்ற உணர்ச்சியோடய இருக்கிறதுனால ஐயோ நம்ம இப்படி பண்ணிட்டோமே அதுல ஆரோக்கியமும் கெட்டு போயிடுறது. இப்படியே போயிடுன்னு இருக்கு. இவருக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, எப்படி இல்லைன்னு நம்ம மீண்டு வர்றது அப்படின்னு இருக்கு. ஒவ்வொருத்தட்டியா கேட்கிற. அப்ப ஒரு ரிஷி கிட்ட கேட்கும்போது அவர் சொல்றார், இந்த பிரம்மஹத்தி தோஷத்தை கூட தீர்க்கிற ஒரு இது விரதம் இருக்கு. ஆனா என்னன்னா எந்த ஒரு விரதமும் நீ வந்து வேணும்னே நீ தப்பு பண்ணிட்ட, நான் தான் விரதம் இருக்கேனே அதனால என்னோட இதெல்லாம் பாவம் எல்லாம் தீர்ந்து போயிடுவான் அப்படி என்னன்னா எதுவுமே நடக்காது. ஆனா என்ன, இந்த விஷயத்துல நீ வந்து உன்னோட கோவங்கிற கொடுமையான குணம் அது தப்புதான். அது மூலமா நீ என்ன பண்ணிட்ட, அந்த பிராமணர்கிட்ட வந்து அவரை வேணும்னு கொலை பண்ணணுங்கிற நோக்கத்துல எல்லாம் தெரியாம தள்ளிட்ட. நீ தெரியாம செஞ்சதுனால இந்த பாவத்துல இருந்து விடுபடுறதுக்கான வழியை நான் உனக்கு சொல்றேன். இந்த இது ஆடி மாத ஸ்ரவண ஏகாதசி வருது, காமிகா ஏகாதசின்னு அதுக்கு பேரு. எல்லா பாவங்களையும் அது நீக்கி கொடுக்கும். பிரம்மஹத்தி தோஷம் முதலானது தெரியாம பண்ணின அதை எல்லாரும் ஞாபகம் வச்சுக்கணும். நம்ம தெரிஞ்சே ஒவ்வொரு தப்பா பண்ணுவோம், விரதம் இருந்தோம் நமக்கு சரியாயிடுமான்னா அது கண்டிப்பா நடக்காது. தெரியாம பண்றதுக்கு தான் வந்து பிராயச்சிதம் அப்படின்ட்டு இவர் சொல்றாரு. இந்த ஸ்ரீதரனா பெருமாளோட ரூபத்தை நீ வந்து வழிபட்டு வந்தேன்னா, கரெக்டான விரதத்தோட ரூல்ஸ் படி ஃபாலோ பண்ணி கரெக்டா பண்ணினேன்னா அடுத்த நாள் துவாதசி பாரணத்தோட தான் முடியறது. அதோட நீ சரியா பண்ணா உனக்கு இந்த விரதத்தை இந்த தோஷத்துல இருந்து நீங்க எழுவ அப்படின்னு சரி நீ விரும்ப பண்ற பண்ணி. அடுத்த இது போதே என்னன்னா கனவுலயே பெருமாள் வந்து நீ தெரியாம பண்ணினதுனால இந்த பாவத்துல இருந்து விடுபட்டுற, இனிமேல் நீ நல்ல விதமா இரு, உன் கோபத்தை விட்டுடுங்கிற. சரி நீ ஒரு கோபத்தை விட்டுட்டு எளிமையான வாழ்க்கை வாழ ஆரம்பிச்சிடுற. கடைசியில பின்னாடி அவர் பெருமாளோட இதுக்கே போறாருங்கிறது கதை. இந்த கதையை வந்து பெருமாள் வந்து சொல்றார். யாரு? கிருஷ்ணர் யுதிஷ்டர் கிட்ட சொல்றாரு, இப்படிப்பட்ட ஏகாதசி இது. அதனால பிரம்மஹத்தி தோஷம் முதலானதை கூட வந்து இதுவாகும். இந்த அதெல்லாம் வந்து ரொம்ப மோசமான இது. பிராமணரை கொலை பண்றது, கருவுல இருக்கிற குழந்தைய அழிக்கிறது, நல்ல பெண்களை துன்புறுத்துறது, அவளை கொலை பண்றது, இதெல்லாம் இந்த பஞ்சமகா பாதகத்தை கூட தெரியாம ஏதாவது நடந்தா அது வந்து இது நீக்கிடும் அப்படின்னு இவர் சொல்றாரு. சரின்னு இவர் கேட்டுக்கிறார். அதோட இல்லாம இதுக்கு இன்னும் வந்து என்னன்னா, இந்த காமிகா ஏகாதசி இருக்கு இல்லையா, இந்த ஏகாதசி வந்து இந்த விரதம் வந்து 3 உலகத்திலையும் தேடினால இதை விட புனிதமான ஒரு நாள் கிடையாது. இது தன்னோட பாவத்தை மட்டும் இல்லாம 7 தலைமுறைக்கு முன்னாடி பண்ணின பாவங்களையும் போக்கி பித்ருக்களை வந்து சந்தோஷம் அடைய செய்வோம். நம்மளோட ஜாதகத்திலேயே சொல்லுவா, சில சமயத்துல பார்த்தா பித்ரு தோஷம் இருக்கு அப்படின்லாம். அதெல்லாமும் வந்து இந்த இது ஆயிடுமா. முன்னாடி யாராவது சரியாம வந்து ஆக்சிடென்ட் அது மாதிரியில தவறி போன முன்னோர்கள் இருப்பா, அது மாதிரி இருக்கிறவாளை கூட அவளை மேல மேல அடுத்தடுத்த நல்ல லோகத்துக்கு செஞ்சு அவளோட பாவங்களையும் இந்த ஏகாதசி விரதம் வந்து தீர்த்து வைக்குங்க. இந்த ஏகாதசி விரதம் இருக்கிறவாளை கந்தர்வர்கள் கிண்ணறர்கள் அவெல்லாம் சொல்லுவா பத்தியா, யக்ஷர்கள் அவெல்லாம் இந்த ஏகாதசி விரதம் இருக்கிறவாளை போட்டுட்டு அப்படியே கை கூப்பி செவிப்பாலும். அங்கிருந்தே நமக்கு மேல பூ வந்து விழுறதுன்னு நமக்கு தெரியாது, ஆனா அவ நமக்கு அங்கிருந்து பூ மாதிரி பொழிவாளாம். இந்த விரதத்தை நம்ம சரியா ஃபாலோ பண்ணினோம்னா. இதுல இன்னும் மெயினான என்னன்னா கோபம். இந்த கோபம் தானே இவ்வளவு இதுவா இருக்கு. சோ ஏகாதசி அன்னைக்கு முடிந்த அளவு கோபத்தை தவிர்க்க ட்ரை பண்ணணும். அதுக்குதான் வந்து என்னன்னா அன்னைக்கு 3 விரதம் ரொம்ப நல்லதுங்கிற. ரொம்ப தேவையான விஷயத்துக்கு மட்டும் பேசிட்டு நம்ம வாயை திறந்தா அன்னைக்கு அந்த பெருமாளை பத்தி மட்டும் சொல்றதா இருந்தோம்னா ரொம்ப நல்லது. அப்புறம் இந்த ஏகாதசி விரதம் வந்து என்னன்னா கங்கை அது மாதிரி புனிதமான நதிகள்ல தீர்த்தாமாடுற பலனை விட இந்த ஏகாதசி விரதம் ஒழுங்கா இருந்தாலே அந்த பலன் நமக்கு கிடைக்குங்க. அப்புறம் குருக்ஷேத்திரத்துல தானம் செஞ்சா ரொம்ப பலன், அதுக்கு சமமான பலன் இந்த ஏகாதசி விரதத்துக்கு இருக்குன்ற. பசுமாடு கண்ணுக்குட்டியோட அதோட தீவனம் பால் கறக்கிற பாத்திரத்தோட ஒருத்தர் தானம் பண்ணினா கிடைக்கிற பலன் எதுக்கு இருக்குன்னு. இந்த கதையை கேட்கிறவாளுக்கு வாஜ்பேய யாகம்னு ஒண்ணு சொல்றா, அந்த யாகம் செஞ்சதுக்கான பலன் கிடைச்சிடுங்கிற. அவ்வளவு சிறந்த ஏகாதசி. நம்ம முன்னாடி செஞ்ச தலைமுறையில இருந்த பாவங்களும் போகும், இனிமேல் அடுத்து வர்ற தலைமுறை நமக்கு அப்புறம் வரா பத்தில அவளோடதையும் நல்லது நமக்கும். சோ 3 பிரசன்ட் பாஸ்ட் ஃபியூச்சர் எல்லாத்துக்குமே இந்த ஏகாதசி ரொம்ப சிறந்தது. அப்புறம் இன்னும் வந்து என்ன இதுன்னா
இந்த ஏகாதசியில மத்த எல்லா ஏகாதசியிலையும் பொதுவாவே பெருமாளுக்கு ஸ்ரீதரரா இந்த முறை சேவிக்கணும்னு சொல்லியிருக்கோம். பெருமாளுக்கு பூஜை என்ன நைவேத்தியம் இது பண்றதுனாலும் துளசி இல்லாம நம்ம பண்ண மாட்டோம். திருத்துறை அவருக்கு சேர்த்துதான் பண்ணுவோம். ஆனா மத்த எல்லா ஏகாதசி மகாத்மியத்தோட இந்த காமிகா ஏகாதசி, அதாவது இந்த சக்கரபுலா ஏகாதசி சொன்னேன் இல்லையா, இந்த ஏகாதசியில துளசியோட பெருமைய ரொம்ப சிறப்பா சொல்லியிருக்கா. இதுல சொன்ன மாதிரி மத்த எந்த ஏகாதசியிலுமே சொல்லல. அதாவது ஒரே ஒரு இலைய பெருமாளுக்கு துளசியை சேர்த்து இன்னைக்கு நம்ம பூஜை பண்ணோம்னா அது 200 கிராம் தங்கம் இல்லைன்னா 800 கிராம் வெள்ளி, நவரத்தினங்கள் அதெல்லாம் போட்டு பண்ற பூஜையோட அந்த ஒரே ஒரு துளசி இலைக்கு இன்னைக்கு அவ்வளவு பெரிய பெருமை சொல்லியிருக்கா. அது மாதிரி அந்த துளசி இலையை போட்டு இன்னைக்கு நம்ம பூஜை பண்ணினோம்னா, நாளைக்கு பெருமாளை சேவிச்சோம்னா ஏகாதசி அதாவது 9ஆம் தேதி அன்னைக்கு நம்ம பண்ணினோம்னா நமக்கு எவ்வளவு அதுல கிடைக்கிற பலன் சித்திரகுப்தனாலையுமே கணக்குல எழுத முடியாது, அந்த அளவு பலன்கிறா. அது மாதிரி அந்த ஏகாதசி அன்னைக்கு ஏகாதசி அன்னைக்கு துளசியை பறிக்க கூடாதுங்கிறா. அதனால முதல் நாளே பறிச்சு எடுத்து வச்சுடணுங்க. அப்படி பறிச்சு எடுத்து வச்சுட்டு அந்த துளசி இருக்கிற இடத்த நன்னா சேவிச்சு நன்னா நீர் வார்த்து அதுக்கு விளக்கெல்லாம் ஏத்தி எல்லாம் பண்றவாளுக்கு மறுபிறவியே கிடைக்காது. அப்படியே நேர வைகுண்ட லோகத்துக்கே போயிடுவா அப்படிங்கிற அளவுக்கு சொல்லியிருக்கா. அப்புறம் யம பயமே அவளுக்கு இருக்காதான். தூக்கத்துல இருக்கும்போது சில வயசானவெல்லாம் பார்த்தனா பயப்படுவா, அதாவது தனக்கு என்ன ஆகுமோ இதுன்னா. அந்த யமகிங்கரர்கள் இந்த காமிகா ஏகாதசி அன்னைக்கு பெருமாளுக்கு துளசியை போட்டு பூஜை பண்ணி ஒருத்தர் பண்ணான்னா அவ கிட்ட யமகிங்கரர்கள் வரவே மாட்டாளாம். விஷ்ணு தூதர்களே கூட்டிட்டு போயிடுவான் இருக்கா. அந்த அளவு இது. அதுல இதுக்கு இன்னும் என்னன்னா இந்த நாள் துளசி செடியை வாங்கி நடுறதுக்கு ரொம்ப சிறந்த நாள் இருக்கா. சோ நம்மளால முடிஞ்சது என்ன பண்ணுவோம்னா, நம்ம ஞாயிற்றுக்கிழமை தான் எல்லாருக்கும் லீவ்ல தான் வருது. சோ போய் ஒரு நர்சரிலயோ இதுலயோ ஒரு நிறைய எவ்வளவு துளசி செடி, அதாவது ஒரு ஆத்துலயே 7 துளசி செடி வச்சுட்டாலே அது பிருந்தாவனமா கணக்கு சொல்லி அங்க கிருஷ்ணர் வந்துடுவார் அப்படின்னு சொல்ற. முடிஞ்ச அளவு நமக்கு சின்ன சின்ன ஒரு தொட்டியா இருக்கிற இந்த பிளாஸ்டிக் இதுல வாங்கினா கூட மண் இருக்கா ரொம்ப நல்லது நட்டுருங்க. அப்படி இல்லைன்னாலும் வாங்கி ஆத்துலயும் வைங்க. அதே அதான் இன்னைக்கு துளசி நடுறது ரொம்ப நல்லது. துளசி மாதாவோட அருள் நமக்கு நன்னா கிடைக்கும். அதனால பெருமாளுக்கு பூஜை பண்றதுனாலே இது அது துளசி இருந்தாலே ஆத்துல நோயெல்லாம் வராதுன்னு சொல்லுவான். தினம் ஒரு இலைய சாப்பிட்டாலும் நல்லது. இத குழந்தைகளுக்கும் பழக்கப்படுத்துங்க. இன்னைக்கு வாங்கிட்டு இந்த பர்த்டே அதுக்கெல்லாம் கொடுக்கற மாதிரி குழந்தைகிட்ட முடிஞ்ச அளவு கொடுத்து விட்டு அவ ஸ்கூல்ல வைக்கிறதுக்கோ இல்லைன்னா அவ ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் கிஃப்டா கொடுக்கறதுக்கோ அது மாதிரி பண்ணினாலும் ரொம்ப நல்லது. துளசி தானம் செடியோட கொடுக்கறது ரொம்ப விசேஷம். நமக்கு இது பொதுவாவே துவாதசி அன்னைக்கு எல்லாமே தானம் பண்றதெல்லாம் ரொம்ப நல்லதுன்னு இருக்கும். சோ இதுலயும் மத்த இவாளுக்கெல்லாம் கூப்பிட்டு சாப்பாடு போடுறது ரொம்ப சிறந்த தானம். தண்ணி அதெல்லாம் கொடுக்கறது எல்லாம் அது கூட சேர்த்து அப்படியே அவளுக்கு கூப்பிட்டு யாருக்காவது தானம் பண்ணிட்டு அப்படியே சாப்பாடு போட்டதுக்கு அப்புறம் அவளுக்கும் ஒரு துளசி கண்ணை கொடுத்து அனுப்பினோம்னா ரொம்ப 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 விசேஷம். நமக்கும் நல்லது, நம்ம சுற்றுப்புற சூழலையும் பாதுகாத்ததா இருக்கும். அதனால எல்லா குழந்தைகளுக்கும் சொல்லி இந்த நாள் துளசி இது பண்ணு. ஏன் இன்னைக்கு இது பண்ணணும்னா இன்னைக்கு இதுல துளசியோட மகிமை ரொம்ப இது கிருஷ்ணாவுக்கு ரொம்ப பிடிக்கும். குட்டி பசங்க எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா ராமரோட கிருஷ்ணரை ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அவ பசங்களை மாதிரி அவரு பசங்க அவரை மாதிரியே குறும்பு பண்ணிட்டு இருக்கிறனால. சோ கிருஷ்ணருக்கு இந்த துளசினா ரொம்ப பிடிக்கும். குழந்தைகளுக்கே ஒரு பொறுப்பா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு துளசி செடியை கொடுத்து நீ நல்லா அடுத்த ஏகாதசிக்குள்ள எவ்வளவு பெருசா வளர்த்திருக்க பாக்கலாம்னு சொல்லி அவளையே நம்ம என்கரேஜ் பண்ணலாம். அன்னைக்கு துவாதசி அடுத்த நாள் 8 மணிக்குள்ள முடிந்த அளவுக்கு பாரணத்தை அன்னைக்கு சாப்பிட்டு விரதத்தை நம்ம முடிச்சுடலாம். எல்லாருமே ட்ரை பண்ணி இந்த ஏகாதசி விரதத்தை இருக்க ட்ரை பண்ணுங்க. ரொம்ப உடம்பு முடியாதவா முழுக்க இருக்கணும்னு அவசியம் இல்ல. அரிசியை மட்டும் முழு அரிசியா சாப்பிட்றத அவாய்ட் பண்ணிடுங்க. அது மிக்சியில உடைச்சு உப்மாவாவோ இதுவாவோ சாப்பிட்டாலும் பிரச்சனை இல்லை. முழுக்க பட்னியா இருக்க முடியாதவா விட்டுருங்க. முடிந்தவா இருக்கலாம். துவாதசி அன்னைக்கு காத்தால இது பண்ணிடலாம். கோபத்தை குறைச்சுக்கணும். இந்த இதுல அந்த வீரனோட கதை நம்ம பார்த்தோம் இல்லையா, கோபத்தை குறைச்சு நம்ம நல்லபடியா பெருமாளோட அனுகிரகத்தை பெறலாம் இந்த ஏகாதசி விரதம். குழந்தைகளுக்கும் அன்னைக்கு ஒரு நாள் மட்டும் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. நீங்க இதெல்லாம் அன்னைக்கு அந்த வெங்காயம் கடையில வாங்குற பொருட்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சமா சொல்லிட்டே வந்தோம்னா அவளும் நம்ம வழிக்கு வந்துடுவான். அதனால எப்பவும் சொல்றதுதான், குழந்தையே டார்கெட் பண்றேன்னு நினைக்காதீங்க. இந்த குழந்தைல தான் நாளைக்கு பெரியவாளா போறா, அதுக்காக தான் சொல்றது. அப்பதான் நம்மளோட சனாதனமும் கொஞ்சம் கொஞ்சமா வளரும். அதனால இது பண்ணுங்க. எல்லாரும் விரதத்தை இருக்க ட்ரை பண்ணுங்க. அடுத்து என்னென்ன வேணுங்கிறத கேளுங்க. நம்ம இது சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. என்ன கதை வேணும்னு கேளுங்க. நன்றி, வணக்கம்.